ஒரு முறை ஒரு வாலிப பிள்ளை என்கிட்ட சொன்னா. Once a young girl said like this. அவ ஒரு பையனை விரும்பினான். She loved a particular boy. ஆனா அவனுக்கு அவ மேல விருப்பம் இல்ல. But that boy doesn't like her. ஏன் பிரதர் இப்படி நான் விரும்புகிறவர்கள் என்ன நேசிக்காம இருக்கிறாங்க? And she asked, why brother that I love someone but they don't want me? நீ கடைசியா நீ ஜெபிச்சது எப்போன்னு சொன்னேன். I asked her, when was it the last time you prayed? ரொம்ப நாள் ஆச்சு. Many days passed. நீ கேட்ட கேள்வி ஆண்டவர் உன்னை பற்றி கேட்கிற தெரியுமா உனக்கு? Do you understand the same question the Lord is asking to you now? உன்னை மேல எவ்வளவு பைத்தியமா இருக்கிற நீ திருப்பி நேசிக்கலையா? The Lord is so mad about you but you are not reciprocating his love. நான் அந்த கேட்ட கேள்விக்கு அவளுடைய பதில் என்ன தெரியுமா? திருப்பி அந்த பையனை பற்றி தான் கேட்கிறேன். And when I asked this question to her, the next question she asked is not about God but again about the other boy. இதுதான் தேவன் அன்பு செலுத்துகிறார், அன்பு கிடைக்கவில்லை. அவரை ஈஸியா இக்னோர் பண்ணிடுவோம், அவர் ஒரு மூலைக்கு தள்ளிடுவோம். நம்ம தான் முக்கியம். ஏன் என்னை யாரும் நேசிக்கிறது இல்லை? This is what is called not reciprocating the love of God. We will just set him aside very easily. We will always think about our own self, saying, why people don't love me? பைபிளினுடைய பல பகுதிகளை பார்த்தால் தேவன் அன்பை தேடுகிறார். In many portions of the scripture you see the Lord is expecting love. உன்னத பாட்டினுடைய முழு புத்தகமும் தேவனை நாம் எப்படி தேட வேண்டும் என்று நமக்கு சில ஐடியாக்கள், நமக்கு சில ஆலோசனைகளை எடுத்து காட்டுகிறது. The whole book of the Song of Solomon, it speaks about how we can show love to God. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். And yet a little while we will read a particular verse from that portion. எரேமியாவினுடைய புத்தகத்தை வாசித்தால் அங்கேயும் ஆண்டவர் விட்டு விலகின ஜனங்களிடத்தில் ஆண்டவர் கை நீட்டி என் மேல் அன்பு செலுத்துகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். And even if you read the prophetical book of Jeremiah, where the Lord is stretching forth his hands to his people and is expecting love from them. ஓசியாவினுடைய புத்தகத்தை பார்த்தால் ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி பாவம், அவர் போய் ஒரு வேசியை கல்யாணம் பண்ண வைக்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் வேசியை போல என்னை விட்டு போறாங்க, நீயும் அவளை கல்யாணம் பண்ணி இதிலிருந்து நீயும் ஒரு சாட்சியா மாற வேண்டும் ஜனங்களுக்கு. Just consider prophet Hosea. He was in a locked state where he has to suffer, where the Lord say you have to go and marry a harlot and show to the people that they are playing a harlot against me who is loving my own people. 10 கற்பனைகள் எடுத்துக்கொண்டால், when we consider 10 commandments, முதல் 4 கற்பனைகளை இயேசு சுருக்கி உன் தேவனாகிய கர்த்தரை நீ நேசிப்பாயாக, அவரில் அன்பு கூறுவாயாக என்று, இதுதான் முதலாவது முக்கியமான கற்பனை என்று சொல்லுகிறார். And the first 4 commandments, the Lord Jesus, he shortened it into one single commandment, saying first you have to love your God, and this is first commandment. மனுஷரிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் காரியம், தேவன் நம்மை நேசிக்கிறது, அதனுடைய பிரதிக்கிரியை நீ உன் தேவனாகிய கர்த்தரை நேசிக்க வேண்டும். And the very first thing where God expects out of man is nothing but you have to love God, and as a reaction that God will love you. ஒரு மனுஷன் இப்படி சொன்னார். One man said like this. கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்வது அது ஒரு மார்க்கம், மதம் அல்ல, அது ஒரு விவாக திட்டம், ஒரு வெட்டிங் ப்ரொபோசல். When we say Christianity, it is not just a way or it is not a religion, but rather it is a wedding proposal. சீமோனை பார்த்து உயிர்த்தெழுந்த இயேசு கேட்கிறார், சீமோனே என்னில் அன்பா இருக்கிறாயா? And looking at Simon Peter, resurrected Jesus is asking, Simon, do you love me? கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய சாராம்சம் அதுதான். தேவன் மனுஷனை பார்த்து கை நீட்டி என்னில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறதான அந்த கேள்விதான் கிறிஸ்தவ மார்க்கம். The way of Christianity is nothing but where the Lord is stretching forth his hands to his people and is asking, will you love me? இப்படி தேவனை நாம் நேசிக்காமல் வேற என்னமோ பண்ணலாம். நம்ம ரொம்ப தசம பாகத்தை கரெக்டா கொடுக்கலாம், தெய்வீக சுகத்துக்காக நிக்கலாம், சண்டே சர்வீஸ் ஒயிட் ட்ரெஸ் போடலாம், இதெல்லாம் அன்பில்லாமல் செய்யலாம். அப்படி செய்தால் அவன் ஒன்றும் இல்லை. We can do many things, follow the rules of the church. We might clothe ourselves in white garments. We can be very prompt to the Sunday service. We might offer our tithes and offerings correctly. We can do all such things, but if you don't have God's love, we are nothing. தேவன் மேல் அன்பு செலுத்தும்படியாக நாம் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்ளும்படியாக உன்னத பாட்டினுடைய முதல் 2 வசனங்களை வாசிப்போம். In order to know how we can love God, let us turn our books to the Song of Solomon chapter 1 and let's read verse 1 and 2.
சாலமோன் பாடின உன்னத பாட்டு அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. The song of songs which is Solomon's, let him kiss me with the kisses of his mouth, for thy love is better than wine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பாட்டு உன்னத பாட்டு அல்லது ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி பாடல்களின் பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And according to English translation, it is mentioned as song of songs or sublime song. உன்னத பாட்டு அல்லது பாடல்களின் பாட்டு என்று சொல்ல எல்லா பாட்டுகளுக்கும் மேலாக உயர்ந்த சிறந்த பாட்டு. When we say song of songs or a sublime song, it is the best song of all the songs. இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான பாட்டுகள் உண்டு, அதை விட உன்னதமான பாட்டு இது. There are lakhs and lakhs of songs in this world, but this is the topmost song. நம்முடைய பாட்டு புஸ்தகங்களில் பல பாஷைகளில் பாட்டுகள் உண்டு, எல்லா பாட்டுகளை விட உன்னதமான பாட்டு இது. Even in our song books in different languages we have hundreds of songs, but of all the above all these song is this sublime song. சாலமோனே 1005 பாட்டுகளை இயற்றி இருக்கிறார், அந்த எல்லா பாட்டுகளை விட இது உன்னதமான பாட்டு. Even King Solomon himself has composed 1005 songs, but this song is a song above all such songs. பைபிளில் தேவனால் ஏவப்பட்ட எத்தனையோ சங்கீதங்கள் உண்டு, எத்தனையோ மற்ற பாட்டு. யாத்திராகமத்தில் ஒரு பாட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த பிறகு ஒரு பாட்டு உண்டு. உபாகமம் 32வது பாட்டு அதிகாரத்தில் தேவனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாட்டு உண்டு. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் தெபோரால் பாடுகிற பாட்டு, இப்படி எத்தனையோ பாட்டுகள். இந்த எல்லா பாட்டுகளை விட, வேதத்தில் உள்ள பாட்டுகளை விட இது உன்னதமான பாட்டு, பாடல்களின் பாடல். Even in the Bible there are many other songs, there are many psalms. In Exodus we have a song sung by the people of Israelites when they crossed the Red Sea, and there is a song in Deuteronomy chapter 32 where the Lord himself teaches his own people some song, and in Judges chapter 5 where Deborah, she also sing a particular song. But above all these songs, this is the song of songs. இந்த முதலாவது வசனத்தை வாசித்தால், When we read the first verse, இது ஒரு முன்னுரை தான், இது பாட்டல்ல, இது பாட்டினுடைய ஆரம்பம் அல்ல. this is just a introduction, and this is not a song. அது ஒரு தலைப்பு தான், அவ்வளவுதான். It is just a title. உண்மையான பாட்டு 2ஆம் வசனத்தில் தான் ஆரம்பிக்கிறது. The real song commences from verse 2. அப்போ அந்த 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, when we read the second verse, தேவனை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்று தேவனே நமக்காக அந்த வார்த்தைகளை எழுதி நம்முடைய அன்பை தூண்ட அவர் முயற்சி செய்கிறார். and how we should love God, the Lord himself is writing down here and tries to kindle our emotion to love him. மறுபடியும் வாசியுங்கள். Let's read once again. சாலமோன் பாடின உன்னத பாட்டு அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. The song of songs which is Solomon's, let him kiss me with the kisses of his mouth, for thy love is better than wine. அவர் தம்முடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தம் செய்வாராக. Let him kiss me with the kisses of his mouth. நான் சொன்னேன் 2ஆம் வசனத்தில் தான் பாட்டு ஆரம்பிக்கிறது. I said the song commences from verse 2. முதல் வசனம் ஒரு முன்னுரை தான். The first verse is just a title or an introduction. அப்படி இருக்கும் என்றால் அந்த அவர் யார்? If then, who is he? ஒரு அந்த பாட்டுக்குள் அவர் யார் என்று சொல்லாமலே அவர் என்னை முத்தம் செய்வாராக என்று இவள் சொல்லுகிறாள். And without telling who is that he, without giving any name, she is singing about someone. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know the meaning of it? இந்த பாட்டை இவள் பாடும் பொழுதே, ஆரம்பிக்கும் பொழுதே, இவளுடைய மனதெல்லாம் அவரால் நிரம்பி இருக்கிறபடினால் இவளுக்கு அவரை அறிமுகப்படுத்துவதற்கு பதிலாக அவரால் நிரம்பி இருக்கிறதுனால் அதை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று மறந்துவிட்டு அவர் என்று ஆரம்பிக்கிறாள். Because she is already full of his love, and she being fully filled with his love, she forgets to introduce of who is that he, not giving the name. She has already commenced the song. புதிய ஏற்பாட்டில் மகதலேனா மரியாளை பற்றி அப்படி வாசிக்கலாம். In New Testament we can read such thing about Mary Magdalene. இயேசுவை பற்றி அவளுடைய மனது நிரம்பி இருக்கிறது. She was full of the love of Lord Jesus Christ in her mind. அந்த அன்பு அவளுடைய மனதை, உள்ளத்தை நிரப்பினபடினால், because that love has drenched her mind and her heart. மரித்து போன இயேசுவை தேடி, and seeking after the Jesus who was dead, இரவு என்று பாராமல், not considering it is
is being night time, தனிமையாய் ஒரு பெண் ராத்திரியில் ஓடுகிறாள் என்று பாராமல், not even considering that it is night time, a woman running alone in the middle of the night, இவள் போகிற ஒரு கல்லறைக்கு என்று யோசிக்காமல், not even thinking that she is going to a graveyard. அந்த அன்பு அவளை அந்த இரவில் அந்த தனிமையில் அந்த கல்லறைக்கு தள்ளுகிறது. That love, it is forcing her to run towards that sepulchre. யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read John chapter 20 and verse 15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள், ஆண்டவரை, தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். Jesus said unto her, Woman, why weepest thou? Whom seekest thou? She, supposing him to be the gardener, saith unto him, Sir, if thou hast borne him hence, tell me whence thou hast laid him, and I will take him away. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. There is a truth which we have to observe. இயேசுதான் நீ யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார். It is Jesus himself asking her, Whom seekest thou? ஆனால் மரியாளுக்கு தெரியாது இது இயேசு, இது தோட்டக்காரன் என்று நினைக்கிறாள். Mary doesn't know that this is Jesus, but rather consider him to be a gardener. நீ யாரை தேடுகிறாய் என்று கேட்கும்போது இவள் என்ன பதில் சொல்ல வேண்டும்? And when she was asked, Whom seekest thou? What answer she should give? தோட்டக்காரனே, எங்கேயாவது இயேசுவை பார்த்தீங்களா? அப்படிதானே சொல்லணும். She should have asked him, Gardener, have you seen Jesus anywhere here? ஆனால் என்ன சொல்லுகிறாள்? But what does she say? மறுபடியும் அந்த பகுதி மட்டும் வாசிங்க. அவள் சொல்லுகிற பதில், அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால். நீர் அவரை, அவர்னா யார்? அதுதான் அவர் கேட்கிறாரு. பதில் சொல்றதை விட்டு அவரை எடுத்துக்கொண்டது உண்டானால், இந்த உன்னத பாட்டுல அந்த பெண் சொல்லுகிறது போலவே இவளும் செய்கிறார். Like how the woman who speaks in the Song of Songs, she also doesn't mention the name of Jesus, just saying, if you would have taken him, please give him, sir. அன்பென்றால் அப்படிதான். When we say love, it is like that. என் உலகமே அவர்தான். My world is him. அதனால அவர் பண்ணனா, இப்ப தோட்டக்காரங்கிட்ட இயேசு என்று சொல்லாமல் அவரை நீங்க பாத்தீங்களா? To the gardener, instead of mentioning the name of Jesus, she just asked, have you seen him? இது போலதான் நாமும் இயேசுவை நேசிக்க வேண்டும். Even likewise, we need to love Jesus. ஒரு முறை ஒரு தேவனுடைய மனுஷன் அவருடைய டைரியில் டெய்லி ஆண்டவருக்கும் அவருக்குள்ள உறவுகளை பற்றி, குறைகளை பற்றி எல்லாவற்றையும் அவர் எழுதுவார். Once a man of God, he was habitual of writing in his diary daily about his relationship, his conversations and his shortcomings in his life to Lord. ஒரு நாள் அவருடைய டைரியில் எழுதினாராம். One day he wrote in his diary, நேற்று நான் தூங்கும்போது என்னுடைய கடைசி சிந்தையில் இயேசு இல்லை என்ற அறிக்கையை எழுதினார். And as a confession he wrote in his diary, yesterday when I went to my sleep, in my last thought, Jesus was missing. யோசி பாருங்க அவருடைய அறிக்கை. அதாவது அவர் இயேசு 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 அப்படிதான் தூங்குவார் அவர். ஆனா ஒரு நாள் அப்படி பண்ணலையா? இது நம்ம டைரியில எழுதினா டெய்லி தான் எழுதிட்டு இருப்போம். Just consider his confession, what he has written when he was about to fall asleep. Normally it is his habit of saying Jesus, Jesus, and slowly he will go to sleep. And on that particular day he has missed it, and that he has made it as a big confession. If you take our diaries, every day we will write the same thing. நாம் இயேசுவை நேசிக்கிறோம், ஆனா அந்த அன்பு எவ்வளவு மட்டமான குறைவான அன்பு. We love Jesus, but how mean and base is that love? நாம இன்னும் எவ்வளவு நாம் வளர வேண்டும். என் உலகமே அவர்தான், எல்லாமே அவர்தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆல் அப்சார்பிங் லவ், எல்லாவற்றையும் கவர்ந்து இழுக்கக்கூடியதான அந்த அன்பாய் வளர வேண்டும். How much we have to grow to the extent where we might have to make a confession, all my world is my Jesus, to observe that all observing love. அவர் நம்மை அப்படிதான் நேசித்தார். He loved us like that. அவர் சிலுவையில் தொங்கும்போது அவர் நம்மை தான் நேசித்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. And when he was hanging on the cross, the Bible says he did it because he loved us. சிலுவையில் தொங்கும்போது ஐயோ இவ்வளவு ரத்தம் கொட்டுது, ஐயோ என்ன இப்படி ஆணி அடிச்சிட்டாங்க, ஐயோ அப்பா அப்படின்லாம் அவர் முறுமுறுக்கவில்லை. When he was hanging on the cross, he didn't look at his own hands and legs and say, so much of blood is oozing out of my body, I'm in so much pain, they have crucified me like this.
he never murmured like that. அப்பா என்று அவர் கூப்பிட்ட போது கூட அவருக்கு வந்த கஷ்டத்தை புகாரை சொல்லவில்லை. அந்த பிதாவின் உறவு இழந்தபடினால் மனுஷனுடைய பாவத்து நிமித்தம் தேவன் அவருடைய பிதா அவருடைய முகத்தை திருப்பும் போது அதை சகிக்க முடியாமல் தான் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னாரே ஒழிய அவருடைய கஷ்டங்களை புகாராக அவர் சொல்லவில்லை. Even when he called upon his father, and he didn't make a complaint about what he is suffering at that moment, but because he was bearing the sin of all humankind upon his body, and when the father turned his face a little away for a second, for that he couldn't endure that pain, and therefore he confessed that. மாறாக எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அவர் சிலுவையில் தொங்கும்போது அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்து நிமித்தம் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. On the contrary, on Hebrews chapter 12 we read, by the great happiness which has been kept before him, not despising the shame, he endured the cross. வாசியுங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அப்போதும் Looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is set down at the right hand of the throne of God. அது என்ன சந்தோஷம்? What is that joy? நீங்களும் நானும் தான், You and me. அவருடைய மனவாட்டி தான். We was bride. அப்போ அந்த சிலுவையை சகித்ததற்கு அவருடைய பெயின் கில்லர், அந்த வேதனை குறைத்ததே நம்மை பற்றிய நினைவு தான். And when he was enduring the cross, that painkiller is nothing but the thought about us. என் பிள்ளை எனக்கு கிடைக்கும், என் பிள்ளை எனக்கு கிடைக்கும், என் மனவாட்டி எனக்கு கிடைக்க போகிறது, அதே எண்ணி எண்ணி அந்த உமிழ்நீர் அவருடைய முகத்தில் படும்போது அவர் பழி வாங்குற சிந்தை இல்லாமல், அதனால சோகமடையாமல், சுய அனுதாபத்திற்கு இடம் கொடுக்காமல், கோபமடையாமல் நம்மே நினைத்து அந்த ஆணி ஏற்றப்படும் பொழுது, அடிக்கும் போது, கன்னத்தில் அறையும் போது, கண்ணை கட்டும் போது, துப்பும் போது, சவால் விடும் போது, எல்லாவற்றிலும் நேரத்திலும் அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம். நீங்களும் நான் நம்மை நினைத்து நினைத்து நாம் தான் அவருடைய உலகமாய் இருந்தது, அப்படிதான் ஜீவனை விட்டார். When people spat upon his face, when they smote on his face, when they pierced his hands with the nails, and did every sort of thing while crucifying him on the cross, he was not angered. He doesn't want to take vengeance, but rather he just kept on thinking in his mind continually while enduring the cross, saying, I am going to get my joy, I am going to get my child. இப்பொழுது இந்த நாட்கள் வந்திருக்கிற ஒரு தீமை என்ன தெரியுமா? Do you know one evil which has come in these days? இங்கிலீஷ்ல பிரைவேடைசேஷன் என்று சொல்வார்கள். அதாவது தேவனை ஒரு பாக்ஸுக்குள்ள, ஒரு டைம் டேபிளுக்குள்ள போட்டுருவோம் நம்ம. And in English we say privatization, where it is nothing but putting our Lord inside a small box and closing it. தேவனுக்கும் நமக்கும் அன்பு செலுத்துற டைம் இருக்கு, கூட்டம் நேரம், ஜெபிக்கிற நேரம், அதுக்கு மட்டும்தான், மற்றபடி அவரை மறந்துடுவோம். And we have a set time for showing our love to God. It is only during the time of meetings, but other times we will just throw him off. இது ஒரு பிசாசுடைய தந்திரம். And this is a cunningness of Satan. அன்புக்கு டைமே கிடையாது. There is no time bound for love. அன்புக்கு ஒரு டைம் போட்டால் அது அன்பே கிடையாது. If you just set a time to show love, it is not even love. ஆனால் இப்போது கிறிஸ்தவ உலகமே அப்படி மாறிவிட்டது. But the whole way of Christianity has gone like that. என்ன செய்தாலும் நம்முடைய நினைவு அவர் மேல் இருக்க வேண்டும். No matter what you are doing, our mind and thought should be upon him. என்ன செய்தாலும் அது அன்பு கலந்து தேவ அன்போடு கலந்ததா இருக்க வேண்டும். No matter what you do, it should be mixed with God's love, and we should perform. அப்போ அவர் என்று அந்த நினைவு இருக்க வேண்டும். In our thought we should always think about him and him. இரண்டாவது, Secondly, அவருடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தம் செய்யட்டும் என்று வாசித்தோம். we read where it is mentioned, let him kiss me with the kisses of his mouth. இப்பொழுது முத்தம் என்று நாம் யோசிக்கும் போதே மனுஷ முத்தத்தை தான் நாம் யோசிப்போம். Whenever we mention this word kiss, we will immediately think about it in a humanly perspective. ஆனால் இது உன்னத பாட்டு. But this is a sublime song. இது மனுஷனுடைய அன்பை கடந்த ஒரு உன்னதமான ஒரு முத்தம். And this is a relationship or a kiss which is beyond the understanding of humankind. ஆனால் ஒரு முத்தம் என்றால் அது எதை காட்டுகிறது? But when we say a kiss, what does that show? அது அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். It is something which exhibits love. ஒரு முத்தத்தில் இரண்டு காரியங்கள் உண்டு. For a kiss there is two aspects. அது அன்பை காட்டுகிறது, வெளிப்படுத்துகிறது,
அடுத்தது அன்பை தூண்டுகிறது. And it exhibits a love, it will also kindle love. அப்போ இந்த பாட்டு என்ன சொல்லுகிறது? What does this song say? தேவன் தான் இந்த வார்த்தைகளை ஏவி உன்னத பாட்டில் எழுதுகிறார். And it is God himself who has made people to write this song. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? உங்களுக்கு என்ன நேசிக்கணுமா? Do you want to love me? இப்படி நீங்க ஜெபியுங்கள். You pray like this. அவர் என்னை அவருடைய வாயின் முத்தங்களால் முத்தம் செய்யட்டும். Let him kiss me with the kisses of his mouth. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? தேவன் நம்மேல் பாராட்டுகிற எல்லா தயவும் முத்தம் தான். All the goodness which the Lord is showing upon us is nothing but his kisses. அப்போ அந்த முத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது When we receive that kiss from our God, நமக்குள் அன்பு தூண்டப்படுகிறது. the love is kindled inside us. மறுபடியும் அவரை நேசிக்கும்படியா அன்பு தூண்டப்படுகிறது. Once again our love, our emotion is kindled inside us to love him in return. ஆகையால் இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மறைமுகமாக என்ன சொல்லுகிறார்? Therefore in a hidden manner what does the Lord try to explain to us? நம்மிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் இடத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவரே என்னை முத்தம் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். நான் உங்களை முத்தம் செய்யும்போது உங்கள் அன்பு தூண்டப்படும், நீங்களும் என்னை முத்தம் செய்யலாம். He is saying when you pray to me, you just pray, please Lord kiss me with the kisses of your mouth, and therefore I will kiss you, and in return your emotions will also be kindled in order to love me in return. மறுபடியும் சொல்லுகிறேன், முத்தம் என்றால் தேவன் நம்மேல் பாராட்டுகிறதான எல்லா தயவு. And when we say kisses, once again I like to repeat, it is the kindness which the Lord is showing upon us. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மேல் பாராட்டுகிற தயவு எதிர்பாராத நேரங்களில் பாராட்டும் போது உண்மையா நாம் அவரை நேசிக்கிறோம், அழுது விடுகிறோம். Sometimes when we receive this kindness from the Lord in an unexpected time or a situation, we will be so emotional, we will shed tears for that. ஒரு முறை ஒரு ஊழியக்கார பிரதர் அவர் இப்படி சொன்னார். Once a minister of God, he said like this. அவர் அடையார் தான் நம்முடைய பழைய ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்தது, தலைமை ஸ்தாபனமா இருந்தது. Adaya Faith Home was our old headquarters. ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு முன்பாக அந்த ஊழியக்கார பிரதர் இருட்டுல அவரும் இன்னொரு ஊழியக்கார பிரதர் 2 பேர் கபடி விளையாடிட்டு இருக்காங்க. And sometimes in the night around 40 years before, that particular brother and another brother, they were playing kabaddi in the darkness. ஊழியக்காரன் கபடி விளையாடலாமா? Can a servant of God play kabaddi? ஆனா இருட்டுல யாரும் பார்க்கலன்னு சொல்லி கபடி விளையாடி. But just thinking nobody is watching them, they started playing. திடீர்னு ஒரு பிரதர் வந்தார் 2 பேரையும் தேடி. Suddenly a brother came seeking these 2 brothers. ஒரு குறிப்பிட்ட பிரதரை பார்த்து சீஃப் பாஸ்டர் சி ஜான் பாஸ்டர் அவர் உங்களை கூப்பிடுகிறார். And pointing at one brother, he said, Pastor C. John, he is calling you. பயங்கர பயம் வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, எனக்கு பனிஷ்மென்ட் தான். Immediately he is full of fear. He said, now I am going to be punished. அந்த பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். And the pastor is very strict. நடுங்கி உள்ள போனார். He went trembling inside. Pastor இங்க வாங்க, come here, முட்டி போடு. kneel down. பயந்து முட்டி போட்டார். He knelt down trembling. பாஸ்டர் சி ஜான் அவருடைய தலையில கை வச்சு அவரை மூப்பன் ஆக்கிட்டாரு. Pastor C. John, he kept his hand upon his head, prayed and anointed him to become an elder. பாஸ்டருக்கு ஒண்ணும் தெரியாது, மூப்பன் ஆக்குறது தான் கூப்பிட்டாரு. அவர் ஐயோ நான் கபடி விளையாடிட்டு, ஆண்டவருடைய தயவு பாரு, பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய நேரத்துல ஆண்டவர் இப்படி தயவு பாராட்டும், அதான் அவருடைய முத்தம். அப்போ அந்த ஊழியக்காரருக்கு எப்படி ஆண்டவர் மேல அன்பு இருக்கும் யோசிச்சு பாரு. ஐயோ ஆண்டவரே தகுதி இல்லை எனக்கு. Pastor doesn't know everything. He just called him just to anoint him as an elder. But this brother had his fear. He thought he is going to be punished. Just consider the kindness of the Lord. Where he is supposed to be punished, the Lord blessed him. And therefore the brother was filled with God's love. நம்மில் சிலர் கூட அப்படி தேவனுடைய தயவுகளை நாம் அனுபவித்திருக்கலாம். Even in our life at times we might have experienced such kindness from the Lord. சில நேரங்கள் சில தவறுகளை செய்யும்போது, sometimes when we commit certain mistakes, குற்ற உணர்வோடு காணப்படும்போது, when we are found with guilty conscience, தேவன் என்னை வெறுக்கிறார் என்று நினைக்கும்போது, when we think the Lord will be hating me, அவ்வளவுதான் இனி நம்பிக்கை இல்லை என்று யோசிக்கும்போது, when we will think it is over, I am in a hopeless state. யாராவது சொல்லுவாங்க, பிரதர் சிஸ்டர் உங்களை பற்றி ஒரு சொப்பனம் பார்த்தேன், ரொம்ப பிரகாசமா இருக்கிறீங்க அப்படின்னு. அப்போதான் நம்ம கருப்பா இருப்போம்னு யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம suddenly some brother or sister will come and say, brother sister, I saw you in a dream or a vision where you were very bright and enlightened, but that is the moment when we will think we are very dark and black.
அப்போ அதுதான் தேவனுடைய முத்தம். And this is the kiss of God. அப்போ தேவன் நம்ம எத்தனை முறை நாம் தவறு செய்யும் போது நான் உன்னை இன்னும் வெறுக்கவில்லை, நீ மனுஷன், நீ புழுதியிலிருந்து எடுக்கப்பட்டவன், நீ மண்ணு என்று அறிந்து நம்மை முத்தம் செய்து அவருடைய அன்பை நம்மிடத்தில் தூண்டிவிட அவர் முயற்சி செய்கிறார். No matter how many times we commit mistakes, we grieve God, but still he says, I am the same, I still love you, I am still kissing you, and remembering that we are nothing but dust, and we are nothing but mean and base, but the Lord is still calling us to him. ஆனால் துரதிர்ஷ்டவசமா அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு சின்ன thank you என்று சொல்லிவிட்டு அவரை நேசிப்பதை விட்டுவிட்டு நம்முடைய காரியத்தில் அலுவலாய் இருக்கிறோம். But unfortunately at that moment, instead of showing our love in return to God, we just say a small thank you and we will leave from him. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபுக்கு ராகேல் மேல் இருந்த அன்பு நிமித்தம் 14 வருஷம் காத்திருந்தது சில நாட்களை போல் இருந்ததாம். And in the Bible it is written, because Jacob he loved Rachel, 16 long years was something like few days for him. இயேசு அவருடைய மனவாட்டிக்காக 2000 வருஷம் காத்து கொண்டிருக்கிறார். நாம் இன்னும் ரெடி ஆகவில்லை. இன்னும் நம்மை தள்ளாமல் பொறுமையோடு அந்த அன்பை ஆதாயப்படுத்த அவர் பொறுமையாய் நடத்துகிறார். But Jesus is waiting for 2000 long years, expecting for us to show love in return, but still we have not done that, but he has been very patient, still expecting, patiently waiting for our love. ஆகையால் ஆண்டவர் நம்மேல் பாராட்டுகிற தயவை நினைவு கூர்ந்து நம்முடைய அன்பு அவர் பக்கமாய் பொங்க வேண்டும். Therefore, remembering all the kindness which the Lord is showing upon us, our love should be kindled inside us for him. மறுபடியும் இந்த இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். Once again, let's read the second verse. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, முத நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. Let him kiss me with the kisses of his mouth, for thy love is better than wine. இங்க ஒரு வினோதமான ஒரு காரியத்தை நாம் கவனிக்காமல் போயிருக்கலாம். There might be something which is strange written here which we might not have paid attention to. அவர் என்னை அவருடைய வாயின் முத்தங்களால் முத்தம் செய்யட்டும். Let him kiss me with the kisses of his mouth. உமது அன்பு, அவர் என்று சொல்லப்பட்டு திடீரென்று உமது அன்பு என்று அங்க சொல்லப்படுகிறது. The first sentence it's mentioned as him, but the second it's mentioned thy love. ஒரே ஆள்தான், it's the same person. ஆனால் அவர் என்று சொல்லுகிறது இப்ப திடீரென்று உமதாய் மாறுகிறது. Where first it said him as a third person, but now it has come to first person saying thy love. அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? யூக மண்டலத்திலிருந்து அனுபவ மண்டலத்திற்குள் பிரவேசிக்கிறாள். From the imaginary world or level to the experiential level. அப்போ அவர் என்று சொல்லும்போது அவர் அந்த யூக உலகத்துல மனதில் அவள் நினைக்கிறாள். When it is said him, she is thinking about him in her mind. ஆனால் அப்படி ஜெபிக்கும் போதே அவர் வெளிப்படுகிறார். But just when she was praying, he is manifested. அவள் அவருடைய சமூகத்திற்குள் பிரவேசிக்கிறாள். And he is entering into that presence. அந்த அவர் உமது என்கிற அந்த செகண்ட் பர்சனல் அந்த பேசுகிறதான ஒரு சம்பாஷணையாய் மாறுகிறது. That third person where it is mentioned him has now become a second person saying thy, and they start to have a conversation. பொதுவாக நாம் ஜெபிக்க வரும்போதெல்லாம் நமக்கு இப்படி ஒரு அனுபவம் உண்டு. ஆரம்பத்தில் தேவ சமூகத்தை உணர முடியாது. கொஞ்ச நேரம் நம்மை சுத்திகரிச்ச பிறகு, சில பாட்டுகளை பாடின பிறகு, அதற்கப்புறம் தான் தேவனுடைய சமூகத்திற்குள் பிரவேசிக்கிறோம். In general, when we come to the presence of God to pray, we have such an experience. Initially we come and sit, we will not be able to connect with God. We have to sanctify ourselves, then we have to sing some songs, then we will have that connection with God. ஏன் தெரியுமா அப்படி நடக்குது? Do you know why this is happening? அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு காரியம், A thing which I very often say. நாம் மணவாட்டி ஸ்தானத்தில் இருக்கிறோம், இயேசு நம்முடைய ஆவிக்குரிய புருஷனாய் இருக்கிறார். We are in the position of a bride and Jesus is our spiritual husband. ஆனால் இந்த உலகம் ஒரு இரண்டாவது புருஷனை போல நம்மை இயேசுவிடத்திலிருந்து பிரித்து நம்மை தன் பக்கமா இழுக்க முயற்சி செய்கிறது. But this world as a second husband is trying to separate us from our first husband, Lord Jesus Christ. இதனாலதான் தேவன் நம்மை எச்சரிக்கிறார், உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். It is therefore the Lord is warning us, do not love the world. யாக்கோபு 4:4 உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பெயரை பாருங்கள். James chapter 4 verse 4, when we read it, there is a name given to people who love the world. விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? பாருங்கள், நான் கொடுக்கிற பேர் பாருங்க.
Just consider the name that is given here. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆனால் உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிற பேர் என்ன? விபச்சாரிகளே. Friendship of this world is enmity to God, but the name given to those who love the world as adulterers and adulteresses. ஏன்? Why? முதல் புருஷனை விட்டு இரண்டாவது ஒரு புருஷனை தேட போகிறீர்கள். Because you are leaving your first husband and you are going seeking after the second one. நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறபடினால், Because we live in this world, இந்த உலக ஈர்ப்பினால் அடிக்கடி we தாக்கப்படுகிறோம். have been very often attacked by the attractions of the world. அப்ப அந்த உலகம் இந்த மீட்டிங் முடிச்சிட்டு போய் வீட்டுக்கு போறதுக்குள்ள தேவனுடைய சமூகம் குறைய ஆரம்பிக்கும். Just even after the meeting gets over, before reaching a house, the presence of God will slowly start diminishing. ஒரு phone call வருகிறது. Just you receive a phone call. ஒரு பழைய ஞாபகம் வருகிறது. Suddenly an old thought comes in. செய்ய வேண்டிய ஒரு வேலையை பற்றி ஒரு ஞாபகம், போக வேண்டிய இடத்தை பற்றி ஒரு ஞாபகம். Suddenly a remembrance of a work which you have not done, or a remembrance of a place which you have to go. போற வழியில ஏதோ ஒரு காட்சியை பார்க்கிறோம். On the way you see something which is happening. உடனே இயேசுவை மறந்துறோம். Immediately we will forget Jesus. அந்த அன்பு குறைய ஆரம்பிக்கிறது. And the love upon God will start decreasing. மறுபடியும் அவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஆகிறது. ஏனென்றால் விலகி போன இடைவெளி அப்படி நாம் திரும்பி வருவதற்கு நேரம் ஆகுகிறது. Once again when we come back to the presence of God, it takes some time to get close to him to show love, because there is a gap in between during the absence. ஆனால் இந்த ஸ்திரியை பாருங்கள், உன்னத பாட்டில். Just consider the woman who is in the Song of Solomon. இது ஒரு ஸ்திரீக்கும் ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையில் உள்ளதான ஒரு சம்பாஷணை. And this is a conversation that is happening between a bride and a bridegroom. ஒரே வார்த்தை தான், அவர் என்னை முத்தம் செய்யட்டும் என்று சொன்ன உடனே அவர் வெளிப்படுகிறார். இவள் உடனே அவரோடு பேசுகிறாள். And just one single sentence where she prays, "Let him kiss me with the kisses of his mouth." Immediately he is manifested and she says, "For thy love is better than wine." ஆங்கிலத்தில் சொல்வார், God is an affable person. அதாவது அவரிடத்தில் நாம் எளிதாக அவரிடத்தில் நெருங்கலாம், அவரை அணுகலாம். And in English we say a term called affable. God is an affable God where you can easily approach him. அவரை கூப்பிடுவதற்கோ அப்ரோச் பண்ணுவதற்கோ பயப்பட வேண்டாம். No need to be afraid to call him, to approach him. சிறு பிள்ளைகள் போய் கூட அவர்கிட்ட போயிருக்கிறாங்க. Even little children will go to him. அப்போ God அப்படி ஈஸியா அப்ரோச் பண்ணக்கூடிய அணுகக்கூடியவர். God is so easily approachable. அதனால்தான் இவள் சீக்கிரமா அவருடைய சமூகத்திற்குள் செல்லுகிறாள். It is therefore she was able to very quickly go into the presence of God. ஆனால் இந்த உலகம் நம்மை பிரிக்கிறபடினால் அவரை சீக்கிரமா மறந்து விடுகிறோம். மறந்து விடுகிறது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு உலகத்தோடு நமக்கு ஈடுபாடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவனுக்கு தூரமாய் போய்க்கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் திருப்பி அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது அவ்வளவு நேரம் ஆகுகிறது. அபிஷேகத்தை நிரம்ப, அவருடைய அன்பை உணர, அவருடைய சமூகத்தை உணர. But this world, it is trying to separate us from the Lord, and not only separating us from the Lord, when we get involved more into this world, we slowly depart from him and his love. And it is therefore when we come for the next meeting, it takes much time to be filled in the anointing of Holy Spirit. சீனாய் மலையில் தேவன் பயங்கரமான தோற்றத்தோடு இறங்கினார். In Mount Sinai, Lord revealed himself with a terrible countenance. கார் மேகங்கள், He came with dark clouds, இடி முழக்கத்தின் சத்தம், with the sound of thunder, எக்கால சத்தம், sound of trumpets, மின்னல்கள், through lightnings, பூமி அதிர்ச்சி, through earthquakes. பயந்துட்டாங்க, ஜனங்களை ஓடிட்டாங்க. And people were so afraid and they fled. தேவன் பேச வேண்டாம், மோசே பேசட்டும், நாங்கள் கேட்போம். May the Lord not speak to me, speak to us, let Moses speak to us. அப்போ தேவன் என்ன செய்தார்? And what did the Lord do? அந்த பயங்கர தோற்றத்தை உரிந்துவிட்டு Just stripping off that terrible appearance, ஒரு சாதாரண மனுஷனாய் வந்தார். he came as a normal man. இப்போ மின்னல் இல்லை, இப்போது எக்காலம் இல்லை, இப்போது கார் மேகம் இல்லை, பூமி அதிர்ச்சி இல்லை. நம்மை போல ஒரு மனுஷனா இருக்கிறார். அவர்கிட்ட ஈஸியா போய் அணுகலாம். Now there is no lightning, there is no thunder, there is no sound of trumpet, no earthquakes. Now he has become an easily approachable God. நாம் இப்போது அவரோடு ஃப்ரீயா பழகலாம். Now we can very freely have a relationship with him. நாம் என்ன பண்ணணும்? What did we do? ஃப்ரீயா பழகலாம்னு ரொம்ப க்ளோஸா போயிட்டோம், தொட்டுட்டோம், சிலுவையில அறைஞ்சிட்டோம். We become very bold enough to freely have a relationship with him. We went close to him, we touched him, and finally we crucified him. அப்ப அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எவ்வளவு பொல்லாதவர்கள் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். Therefore we need to understand how much love he has
And also we need to understand how wicked we are. சிலுவை காட்சியை பார்க்கும்போது When we look at the scene of the cross, அந்த இரத்தத்தினால் நனைக்கப்பட்ட சரீரத்தை உருவத்தை பார்க்கும்போது when we see that image which is hanging on the cross, which is drenched in blood, தோலும் சதையும் தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது when we see all the skin and the flesh hanging of the body, இரண்டு காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். two things you need to understand. தேவன் எவ்வளவு அன்பாய் இருக்கிறார். ஒன்று, How love the Lord is manifesting. நீங்களும் நானும் எவ்வளவு பொல்லாதவர்களாய் இருக்கிறோம். அது ரெண்டு. How much more wicked you and I are, which is second. இந்த பொல்லாத நம்மை தேவனே கொல்லக்கூடிய துன்மார்க்கமுடையதான நம்மை ஆதாயப்படுத்துவதுதான் தேவனுடைய அன்பு. And it is God's love who want to profit or gain us who are very wicked. அந்த இருதய கடினம் மாற்றப்படுவது ஒரு பெரிய சவால். And for that hardness of heart to be changed, it's a great challenge. ஆனாலும் அவர் நம்மை கைவிடாமல் நம்மை நேசித்து ஆதாயப்படுத்துகிறார். But still the Lord has not forsaken us. He is loving us and trying to gain us. அதாவது பிசாசுக்கு நமக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். And there is a very small difference between us and the devil. பிசாசுக்கு ஏன் ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்லவில்லை? Why has the Lord not proclaimed the gospel to the devil? பிசாசு உண்டாக்கப்பட்ட அந்த மெட்டீரியல், அந்த பிசாசு உண்டாக்கப்பட்ட பொருள் கண்ணாடியை போல உடைந்தால் திருப்பி சேர்க்க முடியாது. The material by which devil was made is like a glass. Once you broke it, then you cannot join it again. ஆனால் மனுஷன் அப்படி அல்ல. களிமண்ணை போல் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஆத்துமா கூட அது களிமண்ணை போன்றதான ஒரு பொருள். களிமண் அல்ல, அதை போல. ஏனென்றால் அதை திருப்பி சேர்க்கலாம். களிமண்ணை மறுபடியும் உருவாக்கலாம். அது போல ஆத்துமாவை மறுபடியும் சேர்க்கலாம். But man is not made like devil, but rather he is made something like that of a clay. Even if it is broken, if it falls down, even in the soul of the man, it can be once again be formed. அப்படி இருந்தாலும் Even then, பிசாசுக்கும் மனுஷனுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். still there is only a small difference between man and Satan. பிசாசை மாற்ற முடியாது, மனுஷனை மாற்றலாம். You cannot change Satan, but you can change man. ஆனால் மனுஷனை மாற்றுவது மிக மிக கஷ்டமான ஒரு காரியம். But to change or transform man is a very, very difficult task. யோசித்து பாருங்கள், எத்தனை தத்துவங்கள், எத்தனை மதங்கள், எத்தனை கோர்ட்டுகள், எத்தனை போலீஸ்காரர்கள், எத்தனை பிரமாணங்கள், எத்தனை வந்தாலும் மனுஷன் திருந்தினானா இன்னும் மோசமாய் கொண்டே இருக்க. ஒரே ஒரு வழி, கடவுள் மனுஷனாய் மாறி அவருடைய அன்பை காட்டி நாம் அவரை கொன்று அதை அன்பாய் மாற்றி நம்மேல் பாராட்டுகிறது ஒன்றுதான் மனுஷனை இன்றைக்கு மாற்றிக் கொண்டு இருக்கிறது. Just consider, there are so many philosophies, so many doctrines, so many religions, so many courts, so many police stations. Nothing could change a man, but rather we are still remaining wicked. There is only one way where God is showing his love, and he comes to this world in a human form. He has to be crucified on the cross of Calvary, and by that he is manifesting his love, and therefore he can transform us. பிசாசை விட நம்ம கொஞ்சம் பரவாயில்லை, அவ்வளவுதான். We are just a bit different from Satan, that's all. மாற்றலாம், அதிக கஷ்டத்தோடு மாற்ற We வேண்டும். can be changed, but with much difficulty. அப்படி இருந்தாலும் விழுந்து போன மனுஷனை குப்பையில் போட்டு நரகத்துக்கு ஷார்ட்டா சீக்கிரமா அனுப்பி அவருடைய வேலை முடிச்சிருக்கலாமே. வேறொரு கோலில் இதே பூமியில் வேறொரு மனுஷனை உருவாக்கி இருக்கலாமே. Even then the Lord could have done a job very easily, throwing off a man who is nothing but dust into the hellfire. He could have created another earth, he could have created a new man, and he could have expected love of him. ஆனால் அப்படி செய்யவில்லை. But he didn't do that. ஏன்? Why? அன்பு. It's love. அவர் நம்மை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். He loved so much. நீங்க தான் வேணும், கெட்டு போன நீங்க தான் வேணும். You who have been corrupted, I need you. உன்னை நான் ஆதாயப்படுத்தும் வரைக்கும் நான் விட மாட்டேன். Until I gain you, I will not leave you. அதற்காக நான் ஜீவனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நான் ஜீவனை கொடுப்பேன். For which even a situation shall arise where I should have to lay down my life, I am ready for that. அதனால் தான் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், அன்பு என்று சொன்னா அது ஒரு நெருப்பு. And therefore we read in the Song of Solomon, if we say love, it is a fire. அந்த பற்றி எரிகிற நெருப்பாகிய தேவனுடைய அன்பு அவரை பரலோகத்தில் இருக்க விடவில்லை. And that flaming fire which is his love didn't allow him to be at peace in heaven. இந்த பூமியில் அவர் வந்த பிறகும் Even after coming into this world, அன்பு காட்டும் போது அன்பு கிடைக்கவில்லை. even when he showed his love, he never got that love in return. மனுஷர்கள் மத்தியில் சிநேகிதர்களை விட வெறுக்கிறவர்கள் சத்துருக்கள் தான் அதிகமாக இருந்தார்கள்.
நண்பர்கள். More than friends among humankind, there were more enemies for him on this earth. இதனால பாதியில போயிட்டாரா? For this reason did he go in the halfway? திரளான தண்ணீர்கள் மனுஷர்களுடைய பகை தேவனுடைய அன்பின் நெருப்பை அவிக்க மாட்டாது. Much waters cannot quench that enmity or the love of God. அந்த மனுஷருடைய பகையை தாண்டி அவர் முன் சென்றார், நேசித்து சென்றார். Going beyond the enmity of the whole humankind, he just crossed over and he still completed his work. அன்றைக்கு யாரோ அல்ல, நாம் எல்லாரும் சேர்ந்து தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தோம். On that day it is not some other Roman soldier, we also joined along with them and we crucified him on the cross. ஆனால் ஒரு கொஞ்சம் பகை கூட அவரிடத்திலிருந்து வரவில்லை. But not even a small iota of enmity was in his mind. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் நம்மை நேசித்து தான் ஜீவனை விட்டார். Even at the very last moment he loved us and he continued loving us and he gave up his spirit. இப்படி நேசித்த பிறகு After loving so much, நீங்களே சொல்லுங்க, நானே சொல்ல வேண்டும். இப்படி அவர் நேசித்த பிறகு ஒரு மனுஷன் அவரை நேசிக்காவிட்டால் அவன் மனுஷன் கிடையாது, அவன் இந்த பூமியில இருக்கக்கூடாது. நாம் நரகத்திற்கு தள்ளப்படுவது நியாயம். and you should say, even I should say, after the Lord showing so much of love, if he cannot reciprocate that love, he is not a man, but rather he is it is very justifiable for him to be cast in hell fire. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. ஆண்டவர் அன்புக்காய் ஏங்குகிற ஆண்டவர். The Lord is longing for our love. அவர் நம்மை விட கடவுள் கடந்தவராய் இருந்தாலும், even though he is beyond our imagination, he is a God. நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் இருந்தாலும், though we be good for nothing, அவரை ஏமாற்றின பாவிகளாய் இருந்தாலும், though we be sinners who have deceived him, அவர் நம்மை இன்னும் நேசிக்கிறார். but he still loves us. நீடிய பொறுமையோடு இன்னும் கையை நீட்டுகிறார். But with long suffering and forbearing, he is stretching forth his hand. நம்முடைய இருதய கடினத்தை மாற்றும்படியாய் மறுபடியுமாய் முயற்சி செய்கிறார். He is endeavoring again and again to change the hardness of our heart. அவருக்கு பதிலா என்ன கிடைத்திருக்கிறது? But in return, what did he receive? யெசுரன் கொழுத்து போய் உதைத்தான். Jeshurun became fat and he kicked. யெசுரன் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்ல பெயர் அது. And when we say Jeshurun, it's a nickname or a poetic name given to the people of Israel. எவ்வளவு பெஸ்டா சிறந்ததை கொடுத்தார். He gave everything to them which is best. கோதுமையின் கொழுமையானதை கொடுத்தான்னு சொன்னா எல்லா கோதுமையும் அள்ளி கொடுக்கவில்லை, ஒவ்வொன்றையும் பொறுக்கி இது என் பிள்ளைக்கு சிறந்ததை கொடுத்தார். அவனோ இவரை எட்டி உதைத்தான். And when it said he gave the fatness of all the corn, he didn't give much of corn, but he gave the best to his people, plucking corn one by one, saying, this belongs to my child. But this Jeshurun, he became fat and he kicked. இது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றிய சாட்சி சரித்திரம் அல்ல, இது நம்ம எல்லாரையும் பற்றிய சரித்திரம். This is not a history or a testimony concerning the people of Israel, it is concerning us. இயேசு நம் மத்தியில் தான் இருக்கிறார். Jesus is in the midst of us. கண்ணை திறந்தால் பார்க்க முடியாது. If you open your eyes, you cannot see him. கண்ணை மூடினால் அவரை பார்க்கலாம். If you close your eyes, you can see him. அன்பு செலுத்தினது மாத்திரமல்ல, அன்பை தேடி வந்திருக்கிறார். Not just showing his love, he has come in search of love. எத்தனை பேர் அவரை நேசிக்க போகிறோம்? How many of us are going to love him? நமக்கு எத்தனையோ வேண்டுகோள்கள் இருக்கலாம். There might be many supplications for us. அதெல்லாவற்றையும் ஒதுக்கி வைப்போமாக. Just set them all aside in one side. இன்றைக்கு நான் இயேசுவை நேசிக்க என் உள்ளத்தை கொடுக்கிறேன். Today I am giving my heart to love Jesus. ஒன்றுக்கும் உதவாத நரகத்திற்கு தள்ளப்பட வேண்டியதான பொல்லாத எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை தந்து இந்த மீட்டிங்க்கு என்னை கொண்டு வந்து அன்பை காட்டுகிறாரே. And he is showing forth his love by bringing me to this meeting. I who is mean and base, I am nothing, who is justifiably should be cast into the hell fire. ஒருவேளை நம்முடைய இருதயம் கடினமாய் இருக்கும் என்றால், Perhaps if our heart is hardened, இது எல்லாவற்றையும் கேட்ட பிறகும் என்னுடைய இருதயம் கடினமாக தான் இருக்கிறது. after listening to all these things, my heart is still hard. இப்படி ஜெபிக்கலாமா? Can we pray like that? ஆண்டவரே, உம்முடைய முத்தங்களால் உன் வாயின் முத்தங்களால் என்னை முத்தம் செய்யும். Oh Lord, please kiss me with the kisses of your mouth. ஆண்டவரே, என்னுடைய அன்பை தூண்டிவிடக்கூடியதான உம்முடைய தயவை எனக்கு காட்டி தாரும். ஆண்டவரே, Oh Lord, show forth your kindness which will kindle that love which is in me towards you. நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? Can we start praying, please? ஒரே ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். Just for 1 minute can we pray? இருதயம் கடினமா இருந்தாலும் கண்ணீர் வராவிட்டாலும் நாம் ஜெபிப்போம். Though our heart be hardened, we are unable to shed tears, let us all pray. ஆண்டவரே, நான் மறுபடியும் உம்மை நேசிக்கும்படியாக, Oh Lord, for me to once again love you. உம்முடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தம் செய்யும். ஆண்டவரே, Oh Lord, please kiss me with the kisses
fingers of your mouth. தகுதியில்லாத எனக்கு உம்முடைய அன்பை காட்டும் ஆண்டவரே. Oh, I am who is unworthy, please show me your love, Lord. ஒரு நிமிடம் போதும். 1 minute is enough. உண்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை தேடினால், If you seek after him with a true heart, அவர் என்னை முத்தம் செய்யட்டும் என்று ஜெபித்த ஆரம்பித்து, and when we commence praying, let him kiss me. உமது அன்பு திராட்சரசத்தை பார்க்கலும் மேன்மையா இருக்கிறது என்று அவருடைய சமூகத்தை உணர போகிறோம். We will start feeling his presence, where we will say, thy love is better than wine. அன்பை தேடி வந்திருக்கிற இயேசு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். Lord Jesus is looking at us, who has come in search of our love. இங்கே இருக்கிறதான நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் அவருக்கு அன்பு கிடைக்குமா? And will he receive love among hundreds of people who have gathered here? நம்முடைய சுயநல வாழ்க்கை விட்டு ஆண்டவரை நேசிக்க ஒப்பு கொடுப்போமா? Let us leave our self-centered life and give room to love God. ஆண்டவர் தகுதியற்ற நமக்கு இந்த மீட்டிங்கில் உட்காரக்கூடியதான ஒரு கிருபையை தந்திருக்கிறார். The Lord has given us grace and privilege to sit in this meeting, we who are unworthy. நம்முடைய உள்ளம் பொங்கட்டும். Let our heart be kindled. வேற என்ன கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எனக்கு இயேசு வேண்டும். Whether I receive other things or not, but I need my Jesus. நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை, நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை, வாசமணுகாமல் பாதுகாத்தனை மந்தையில் சேர்த்து கொண்டீரே. Hallelujah, 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 ஆண்டவர் அன்பை நமக்கு தந்தவர், நம்மை நேசித்து நமக்காக பாவ நிவாரண பலியாகும்படியாக தேவாதி தேவன் ராஜாதி ராஜா மனுஷனாக ஒரு அடிமை ரூபம் எடுத்து இந்த மனுஷ சாயலாகி வந்து ஆண்டு தன்னுடைய நேசத்தை அன்பை வெளிப்படுத்தினாரே. ஆனால் அதே ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து அந்த அன்பை எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு அவருக்கு கிடைக்காவிட்டால் அது அவரை எவ்வளவாய் வேதனைப்படுத்துகிறது என்பதை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினாரே. இந்த சாயந்திர வேளையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் தைரியமாக சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்மேல் காட்டின அந்த அன்பு, அந்த தயவு பதிலுக்கு நானும் கூட அவர் எதிர்பார்க்கிற அந்த அன்பை நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மாலே சொல்ல முடியுமா? எத்தனை சந்தர்ப்பங்களில் அவர் தன்னுடைய அன்பின் முத்தங்களால் ஆண்டவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். எவ்வளவு தயவு செய்திருக்கிறார். எவ்வளவு நம்முடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவருடைய மகனாக மகளாக இம்மட்டும் ஆண்டவர் நம்மை நிலை நிறுத்தி இருக்கிறாரே. அவருடைய சமூகத்தில் இம்மட்டுமாய் நம்மை வைத்திருக்கிறாரே. ஓ, நம்மில் பாராட்டின அவருடைய தயவு எவ்வளவு பெரியது. நம்முடைய இருதய அன்பினாலே நிரம்புவதாக, நம்முடைய இருதயங்களில் அன்பு நிரம்பி வழிவதாக.
எத்தனை தயவோ என் பாலன் பரனே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர். இத்தனை தயவோ என் இத்தனை தயவோ என் பாலன் பரனே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர். இத்தனை தயவோ என் இத்தனை தயவோ என் பாலன் பரனே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர். இத்தனை தயவோ என் இந்த பாடலை தொடர்ந்து ஒவ்வொரு சரணத்திலையும் நாம் பாடும்போது ஆண்டு நம்மேல் பாராட்டின தயவு எவ்வளவு பெரிதென்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். எவ்வளவு மூர்க்கமான சுபாவமுடையவர்களாய் நாம் காணப்பட்டோம். எத்தனை சந்தர்ப்பங்களை அவரை நாம் சிலுவையில் அறைந்திருக்கிறோம். நீ எனக்கு வேண்டாம் என்று அவர் நம்மை ஒருபோது ஒதுக்கி தள்ளவில்லையே. நம்முடைய குறைகுற்றங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்ட போதெல்லாம் ஆண்டு நம்மை மன்னித்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மறந்திருக்கிறாரே. இத்தனை தயவோ என் பாலன் பரனே, இத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர். இத்தனை தயவோ என் இத்தனை தயவோ என் பாலன் பரனே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர். இத்தனை தயவோ என் ஆண்டவர் நமக்கு காட்டுகிற அந்த தயவுகள், இரக்கங்கள், கிருபைகள், அதுதானே அவருடைய அன்பின் முத்தங்கள். அந்த அன்பின் முத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய உள்ளத்தில் அன்பு ஒன்று கூட அது தூண்டப்பட வேண்டுமே. இத்தனை தயவோ என் பாலன் பரனே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர். இத்தனை தயவோ என் இத்தனை தயவோ என் பாலன் பரனே, எத்தனை பாவமோ மன்னித்து அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக நாம் வாசிக்கிறோமே. நம்முடைய ஆண்டவருடைய இருதயம் எத்தனை சந்தர்ப்பங்களை எவ்வளவாய் நம்மாலே வேதனைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கோம். அவர் நம்மை தேடி வந்தார். ஆனால் நாமும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போன சந்தர்ப்பங்கள் எத்தனையோ உண்டு அல்லவா. கர்த்தரை சேர்ந்த ஒன்று கூட மனசாப்படுவோமாக. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்று கூட இந்த வேளையை நாம் தீர்மானம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, என்னை நேசித்து உம்முடைய ஜீவனை எனக்கு கொடுத்து உம்முடைய அன்பை நிரூபித்தீரே, வெளிப்படுத்தினீரே. இதோ நானும் கூட ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சிடேன். ஆவியின் சத்தம் கேட்பேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும். ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தீர்மானம் பண்ணுவோமாக. தீர்மானம் பண்ணி ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தருடைய ஒரு அபிஷேகம் நம்ம மேல வந்து இறங்கும். அந்த அபிஷேகம் அவரை நேசிக்க, அவரை பின்பற்றி நடக்க, அவரை எதிர்பார்க்கிற அந்த அன்பை அவருக்கு கொடுக்கும்படியாக நம்மை தூண்டக்கூடியதாக இருக்கும்.
ஆகையால் இதை பாடும்போது அந்த அர்த்தத்தை உணர்ந்து நம்மை ஒப்பு கொடுப்போமா. இயேசுவுக்காக என்ன வந்தால் இயேசுவுக்காக ஜீவிப்பேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன், என்ன வந்தாலும் அஞ்சிடேன், ஆவியின் சத்தம் கேட்பேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன். Yes, amen. என்ன வந்தாலும் சரி இயேசுவுக்காக ஜீவிப்பேன், என்ன வந்தாலும் அஞ்சிடேன், ஆவியின் சத்தம் கேட்பேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன். இந்த தெய்வமே, இந்த தகப்பனே, ஐயா 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 ஐயா, நாம் அவர் நமக்கு தந்த அந்த அன்பின் முத்தங்களை நினைவுகூர்வமாக நானும் கூட கர்த்தர் நம்ம மேல் வைத்த அந்த அன்பு தயவை குறித்து பேசப்பட்டு கொண்டிருந்த போது யோசிச்சேன். உண்மையிலே எத்தனை சந்தர்ப்பங்களை அதை குறித்து அழுது இருக்கிறோம். ஆண்டவர் பாராட்டின இரக்கம், தயவு. அந்த கபடி விளையாண்டு கொண்டிருந்த 2 பேர் 2 பொடியக்காரன் பாஸ்டர் கூப்பிடான்னு பயந்து வந்தபோது, வந்த பயத்தோடு தண்டனை எதிர்பார்த்து வந்து அவருக்கு ஒரு எல்டர் ஒரு அபிஷேகம் கிடைக்கும் போது அவர் இருதயம் எவ்வளவாய் பொங்கி இருக்கும். ஆண்டவரே, நான் தகுதி இல்லை, இப்பொழுதும் கூட ஒரு ஊழியக்காரன் செய்யத்தகாத செய்து கொண்டிருந்தேன், ஆனால் என்னை நேசித்து மன்னித்து ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணினீரே என்று சொல்லி இருதயம் எவ்வளவு பொங்கி இருக்கும். எந்த விதத்திலும் நானும் நீங்களும் பாத்திரர் அல்ல. எல்லாம் அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய இரக்கம், எல்லாம் அவருடைய தயவு. கர்த்ததாமே இந்த சாயந்தர வேளையும் வேலையில் கர்த்தருடைய தம்முடைய தாசன் மூலமாக கர்த்தர் நம்மளோடு கூட பேசி உணர்த்தி தந்த அவருடைய அருமையான வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. ஆண்டு நம்மேல் பாராட்டின தயவுகள், அன்பு, கிருபை இவைகளை எப்பொழுதுமே நினைவு கூர்ந்து நம்முடைய இருதயம் அவர் மேல் அன்பு பெருக்கெடுத்து ஓடத்தக்கதாக எப்பொழுதும் பொங்கி பொங்கி நிரம்பி வழிவதாக ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தருடைய மகிமையான அவருடைய சமூகத்திற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. திரியேக தேவனுக்கு எல்லா துதிக்கான மகிமையை தந்து நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே நீர் எவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்து இந்த விலையேறப்பட்டதான சந்தர்ப்பத்தை எங்கள் வாழ்க்கையில் தந்தீரே,
இந்த விசேஷித்த கூட்டங்களை கிருபையாக, தானமாக, பிச்சையாக கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த வருடத்தின் கடைசியிலே தேவ அன்பின் மேன்மையை குறித்து பேசும்படியாக அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து நீரே பேசிக் கொண்டிருந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சத்துருக்களாக, துரோகிகளாக காணப்பட்ட எங்களுக்காக நீர் கொடுத்தீர். அதுதான் உம்முடைய அன்பு ஆண்டவரே. ஆனால் நம்முடைய குமாரனோ தம்முடைய சொந்த ஜீவனை எங்கள் ஒவ்வொருவருக்காக, ஏன் இந்த முழு உலகத்துக்காக கொடுத்தாரே, அதுதான் குமாரனுடைய அன்பு ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அன்பு கூர்ந்தபோது, நீர் சிலுவையிலே தொங்கின போது உம்முடைய பாடுகளை, அந்த சிலுவை மரணத்தை, அந்த அவமானத்தை குறித்து, உம்மை குறித்து சிந்திக்காமல் எங்கள் ஒவ்வொருவரை குறித்து சிந்தித்தீர் ஆண்டவரே. அதுதான் உம்முடைய அன்பு ஆண்டவரே. ஆனால் அதே வேளையில் இந்த வருட கடைசியிலே எங்கள் ஜீவியத்தை நாங்கள் திரும்பி பார்க்கும் போது நீர் எங்களோடு பேசின வண்ணமாக நாங்கள் ஒவ்வொருவரும் சுயநலவாதிகளாக எங்கள் ஒவ்வொருவரை குறித்தே நாங்கள் சிந்திக்கிறோம். உம்மை சிந்திக்க, எங்களுக்காக சிலுவையிலே தொங்கின உம்மை சிந்திக்க தவறினோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு பதிலுக்கு நாங்கள் உம்மிடத்திலே அன்பு செலுத்த தவறிவிட்டோம் ஆண்டவரே. நாங்கள் குற்றவாளிகள் என்பதை இந்த வருட கடைசியிலே நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல, உடைய வாயின் முத்தங்களால் எங்களை முத்தமிட்டபடினாலே தான் இந்த வருட கடைசியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய சமூகத்திலே நிலைத்திருப்பதும் பிழைத்திருப்பதும் நீர் எங்கள் மேல் பாராட்டின தயவு, அதுதான் உம்முடைய முத்தம் என்பதை ஒத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் எப்போதும் எங்களை முத்தமிடக்கூடிய இரக்கமுள்ளவராய், தயவுள்ளவராய் இருக்கிறீர். அதே வேளையில் இந்த உலகம் வெகு சீக்கிரத்திலே அழியப் போகிறது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நாங்கள் அழியாமலும் இருக்கும்படி நாங்களும் இந்த நாட்களிலே பதிலுக்கு உம்மை முத்தம் செய்யத்தக்கதாக, உடைய கோபம் பற்றி எரிவதற்கு முன்பாக நாங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படியாக பதிலுக்கு நீர் எங்களை முத்தமிட்டது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம்மை முத்தமிட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த வார்த்தையின்படியே எங்கள் ஒவ்வொருத்தருடைய ஜீவியமும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் கூட, எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.